அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ வேல்மாறல் மகாமந்திரம். அந்த வேல்மாறலை படித்தோன்னா நிச்சயமாக நமக்கு நினச்ச காரியம் நிறைவேறும். எவ்வளோ பெரிய துன்பம் கஷ்டம் எல்லாத்துல இருந்து மீளணும் அப்படின்னு சொன்னோன்னா, நினச்ச காரியம் நடக்கணும்னா வேல்மாறல் படிக்கணும். அந்த வேல்மாறல் படிக்கிற முறை முத என்ன பண்ணணும், விநாயகரோட துதி. அதாவது 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்ற விநாயகர் துதியை படித்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு இந்த வேல்மாறல் படிக்கும்போது முதல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த பாடலை 12 முறை படிக்கணும். இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருத்தணி மலையில் ஒரு சூரியனை போல காட்சி தரும் மலைக்கிழவன், அதாவது முருகன், அங்கு மட்டும் இல்லாமல் எங்களது உள்ளத்திலும் முருகன் கையில் வேல், முருகன் கையில் இருக்கும் வேல் எங்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த ஒரு இதை படிச்சிங்கன்னாவே, இதை ஒரு முறை படித்தா கூட இதை 108 முறை படித்ததற்கு சமமாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு அடுத்த பாடல் வரும்ல, அந்த பாடலுக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் படிக்கணும். அதாவது அடுத்து முதல் பாடல், பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குகழ் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருத்த மார்பகங்களையும் மெல்லிய இடையையும் வெண்மையான பற்களையும் கருமையான கூந்தலையும் சிவந்த இதழ்களையும் உடைய வள்ளிப்பாட்டியின் கண்களுக்கு இணையாக இருக்கும் வேலே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொருள். அதாவது வள்ளிக்கிட்ட என்ன வரம் கேட்டாலும், பொண்ணோ பொருளோ பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எது நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு இந்த பாடலை நமக்கு எல்லா வரமும் நடக்கணும், நல்லபடியாக எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, செல்வம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறவங்க இந்த பாடலை நீங்கள் படிச்சுக்கலாம். இது இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னாடி இந்த பாட்டை நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதுக்கடுத்து சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு, அதுக்கடுத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பொருள் விளக்கத்தோடு அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எங்களால் படிக்க முடியலை, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த திருத்தணியில்னு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த அடியை மட்டும் ஒரு 12 முறை நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக அதாவது வீட்டில் கூட ஒரு சின்ன வேலை இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. குட்டி வேலை இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரே பாலபிஷேகம் மாதிரி கூட பண்ணிவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு, இந்த வேல்மாறலில் இந்த நேரமே இல்லை அப்படின்னா கூட இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை இந்த பாடலை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.